வெல்கம்ஸ் டு சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பூசணிக்காய், சுரக்காய், மொச்சை, முருங்கை எல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மொச்சக்கொட்டையை முதல் நாள் நைட்டே தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, மஞ்சள் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் மொச்சையை மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு செய்ய ஒரு மண் பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 பல் பூண்டு முழுசாக சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயம், 6 வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வெந்து வதங்கி வரணும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு முழுசாக சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடி போடும்போது. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 5 to 6 தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்தளவுக்கு நல்லா குழைஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்ச சுரக்காய், முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட காய்கறி நல்லா கலந்த அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வேக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் காய்கறியெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும், அதனால் நம்ம கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கிறோம். பூசணிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 சின்ன வெங்காயம், ஒரு 4 துண்டு தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு கொதிக்கும் போதே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் தேங்காயோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ.